வட்டியை சாடியும் தான தர்மங்களை பாராட்டியும் திருக்குர்ஆன் சொல்லுகின்ற பல்வேறு வசனங்களில் இதுவும் ஒன்று. வட்டி முஸ்லிம் சமுதாயத்திற்கு முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்று. வட்டி சிறிய பாவமா அல்லது பெரிய பாவமா? கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஏராளமான மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வட்டி பெரிய பாவம். விபச்சாரம், செய்வினை, திருட்டு, கொலை, இந்த வரிசையில் மிகப்பெரிய பாவங்களின் வரிசையில் வட்டி முக்கியமான இடத்தை பெறுகிறது. முதலில் இஸ்லாமிய மார்க்க ரீதியாக வட்டி எப்படி தடை செய்யப்படுகிறது, ஏன் தடை செய்யப்பட்டது என்கிற காரணங்களை, பின்புலங்களை அதையெல்லாம் பிறகு பார்க்கலாம். முதலில் மனிதாபிமான அடிப்படையிலேயும் வட்டி ஹராமாகும், தடை செய்யப்பட்டதாகும். பாமரனுக்கும் விளங்கும் வண்ணம் வட்டியை சொல்லுவதென்றால் நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் ஒரு 1000 ரூபாய் இருக்கிறது. நான் அந்த 1000 ரூபாய் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுவதில்லை. நான் என்னுடைய பீரோவிலே வைத்திருக்கிறேன். எனக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவன், என்னுடைய தெருவில் இருப்பவன் அல்லது என்னுடைய அண்டை அயலான், அவனுக்கு ஏதோ ஒரு அவசர தேவை, ஒரு மருத்துவமனை தேவை, அல்லது அவன் வீட்டில் ஒரு இறப்பு இழப்பு, ஏதாவது நல்லது கெட்டது, அவன் வந்து இந்த 1000 ரூபாயை கொடு, நான் ஒரு மாதம் கழித்து தருகிறேன் என்று கேட்கிறான். நான் சும்மா வைத்திருக்கக்கூடிய பணம் நான் எடுத்து அவன் கையில கொடுத்து விட்டு, நீ திரும்ப தருகிற போது எனக்கு 1100 வேண்டும் என்று கேட்கிறேன். அவன் வாங்காவிட்டாலும் இந்த பணம் 1000 தான் இருக்கும். ஆனால் ஒரு அவசரத்திற்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு அவலக்குரலை, ஒரு ஏழையின் குரலை, வைத்துக்கொள் 1000 ரூபாய், தருகிற போது 1100 தர வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய மனிதத்தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட மிருகத்தனம் தெரியுமா? எனவே இஸ்லாமிய பார்வை என்று இல்லாமலும் வட்டி முழுமையாக மனித அறிவுக்கு ஒவ்வாதது. இது மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல். இஸ்லாம் சொல்லுகின்ற வட்டி, லஞ்சம், இப்படி நிறைய பொருளாதார குற்றங்கள். பொருளாதார குற்றங்களில் முதல் இடத்தில் இருப்பது வட்டி. வட்டியினுடைய இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் உள்ளே பார்க்கிறோம். இந்த ஆயத்து 2 செய்தி சொல்லுகிறது. வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்த்துகிறான். இந்த ரெண்டிற்கும் இடையிலே நாம் ஒரு ஒப்பீடு பார்க்கிறோம். என்னவென்றால், வட்டி அதிகமாகும், ஆனால் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை செய்கிறோம். தர்மம் குறையும், செல்வத்தில் குறைவு ஏற்படும், ஆனாலும் இறைவனின் அபிவிருத்தி பரக்கத் இருக்கிறது, எனவே தர்மத்தை தருகிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் அதுதான். வளரும், ஆனால் இறைவனின் கோபத்தோடு. இது குறையும், அல்லாஹ்வின் அருளோடு. சில பேர் தான் இந்த ரெண்டிற்கும் இடையில் செல்வம் குறைந்தாலும் பரவாயில்லை, இறைவனின் அருள் வேண்டும் என்று தர்மம் செய்கிறார்கள். செல்வம் கூட வேண்டும், இறைவன் கோபப்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் தான் வட்டியை கையில் எடுக்கிறார்கள். அங்கிங்கெனாதபடி இன்றைக்கு எல்லா பக்கமும் பரவி விரவி நிற்கின்ற ஒரு மாபெரும் சமூக தீமையாக வட்டி இன்றைக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறது. வட்டி இல்லாத வங்கிகள் எங்கேயும் கிடைப்பது அரிது என்கிற அளவுக்கு இருக்கிறது. தனிநபர் வட்டியில இருந்து தொடங்கி கூட்டு வட்டிகள் வரை எல்லா வட்டிகளும் இந்த மார்க்கத்தில் தடுக்கப்படுகிறது. வட்டியினுடைய எத்தனை வகைகள், மீட்டர் வட்டி, தண்டல் வட்டி, தின வட்டி, ஸ்பீடு வட்டி, நிறைய சொல்லுகிறோம் அல்லவா. எல்லா கந்து வட்டியிலிருந்து எல்லா வட்டிகளும் ஹராம். அவைகள் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வேறு ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுவான், பன்மடங்காக நீங்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவாக அன்றைக்கு ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒருவரிடம் ஒரு 1000 திர்ஹம் கடன் வாங்கியிருப்பார், 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பார். குறித்த தேதியில தர வேண்டும், கடன் தான், ஆனால் தர முடியவில்லை. இந்த பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? தர முடியலையா, வேணும்னா தவணையை நீட்டிக்கலாம், நீ காசு அதிகமாக கொடுத்துரு என்று பேசுவான். 1ஆம் தேதி தர முடியல, 10ஆம் தேதி கொடு, ஆனால் இவ்வளவு கூட்டி கொடு. மீண்டும் 20ஆம் தேதி தவணையை இன்னும் கூட்டலாம், நீ காசை கூட்டி கொடு. தவணைகளை கூட்டுவதால் பணத்தை கூட்டி தர வேண்டும் என்று பேசப்பட்ட அந்த வட்டி ஒரு கட்டத்தில் அசலை தாண்டி பன்மடங்காக வந்து நிற்கும். இந்த பன்மடங்காக சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறது குர்ஆன்.
யூதர்களை குர்ஆனில் சில விஷயங்களுக்காக இறைவன் சபிக்கிறான். அதில் முக்கியமான விஷயம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறார்கள், வட்டியை சாப்பிடுகிறார்கள். வட்டியினுடைய டேஸ்ட் தெரிந்தவன் அதில் இருந்து வெளியே வர முடிவதில்லை, முற்படுவதில்லை. அது ஒரு அந்த அளவிற்கு போதைக்குரிய ஒரு பொருளை போல ஆகிவிட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா அபதின் நபத லஹ்முஹு மின ஸுஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹி. யாருடைய உடல் வட்டியில் வளர்ந்ததோ, வட்டி காசில் வளர்ந்ததோ, அந்த சதை நரகத்திற்கு மட்டுமே தகுதியானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இவ்வளவெல்லாம் மார்க்கத்திலே வட்டி குறித்த தீவிரமான சொற்களும் வார்த்தைகளும் இருந்தும் கூட பல பேர் இன்றைக்கு பொருளாதார சுமையில் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளில் வியாபாரத்தினுடைய சறுக்கல்களிலே இருந்து மீளுவதற்காக என்று பல்வேறு விஷயங்களில் வட்டியிலே போய் விழுந்து விடுகிறார்கள். உலகத்தின் எல்லா திருப்திகளுக்கும் மேலாக இறைவனின் பெரிய அதிருப்தி அந்த வட்டியிலேயும் வட்டியை சாப்பிடுவதிலேயும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி பல்வேறு காரணங்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு இடத்தில் விளக்கி தருகின்ற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்தில் அழகாக தஃப்சீர்களில் இதற்கு காரணங்கள் எழுதுகிறார்கள். வட்டி ஒருவேளை அனுமதிக்கப்படுமானால், இதில் என்ன வந்துட போகுது, அனுமதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வட்டி அனுமதிக்கப்படுமானால், முதல் விஷயம், எல்லாருக்கும் பரவலாக வட்டி அனுமதிக்கப்பட்டால் உழைப்பிலே தொய்வு ஏற்படும். சம்பாத்தியத்துக்கே போக மாட்டான். ஈஸியாக 1000 ரூபாயை கொடுத்துட்டு அடுத்த மாதம் 1500 ரூபாய் வாங்கிக்கலான்னா, 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அடுத்து 1.5 லட்சம் ரூபாயை வாங்கிக்கலான்னு சொன்னால், வட்டியிலேயே சம்பாதிப்பதற்கு மனம் வருமே ஒழிய சோம்பேறிகளை உருவாக்குவதற்கு இது காரணமாகவே இருக்கிறது தவிர உழைப்பை ஊக்குவிக்காது. கடின உழைப்பாளிகள், தினந்தோறும் உழைப்பவர்கள், வியர்வை சிந்துபவர்கள், கட்டிடத் தொழிலாளர்கள், தெருக்கரில் வேலை செய்பவர்கள், ஒரு நீண்ட பட்டியல் சொல்லலாம். இந்த உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஓன்ட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாக காசு வாங்கிக்கோ என்று சொன்னால் உழைப்பு முடங்கி போகும். எனவே தொழில்துறையை நசுக்குவதற்கான முதல் இடத்தில் வட்டி நிற்கிறது என்பதால் இஸ்லாம் வட்டியை தடை செய்கிறது. 2வது செய்தி, வட்டி தடுக்கப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், மக்களிடையே உதவுகிற மனப்பான்மை, மனிதாபிமான அடிப்படையில் பரஸ்பரம் உதவி செய்கிற மனப்பான்மையை இது குறைக்கும். 2 பேரும் உட்காந்துருக்கோம், நான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு கொடுக்குறேன் 100 ரூபா, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் 100 ரூபாயை கொடுத்துட்டு 110 ரூபா வாங்குறார், அவர் வட்டி. அப்போ வெறும் உதவி என்ற அடிப்படையில் செய்பவன் என்ன நினைப்பான், நான் மட்டும் எதற்கு இப்படி கொடுக்க வேண்டும், அவனைப் போலவே கொடுத்து விட்டு கூட்டி வாங்கலாமே. உலகத்தில் தர்ம அடிப்படையில் சிந்தனை உள்ளவர்கள், மனிதாபிமான அடிப்படையில் பிற உயிருக்கு உதவி கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த தர்ம சிந்தனையை மக்களிடத்தில் இருந்து எடுபட்டு போகும். எனவேதான் வட்டி அனுமதிக்கப்படவில்லை. பரஸ்பரம் மக்களிடத்தில் இருக்கின்ற மரியாதை கலந்த அந்த பழகுதல், ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுகின்ற அந்த விதம், இதெல்லாம் மனிதநேய உதவிகள். இவைகளெல்லாம் நின்று போவதற்கு வட்டி ஒரு வகையில் காரணமாகும். வட்டி தடுக்கப்படுவதை இன்னொரு கோணத்தில் யோசிக்கலாம். பொதுவாகவே உலகத்தில் வட்டிக்கு கொடுக்குறவன் பூரா பணக்காரனாக இருப்பான், வாங்குறவனாரும் பெரும்பாலும் ஏழையாக இருப்பான். இப்போ என்ன தெரியுமா, பணக்காரனாக இருப்பவன் ஏழையை சுரண்டுகின்ற மிகவும் பப்ளிக்கான ஒரு செய்தி வட்டியில் நடக்குது. யார் பாதிக்கப்பட்டிருக்கானோ அவனை மீண்டும் தலையிலே கொட்டுதல். அவன் மனைவியை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கான், அல்லது அவங்களுடைய தாய் தகப்பனார் சீரியஸ்ன்ட்டு வந்திருக்கான், பில்லுக்கு பணம் கட்ட முடியாமல் வந்திருக்கான், வீடு ஜப்தி செய்யணும்ட்டு வந்திருக்கான், எத்தனையோ தேவைகள். அடிமட்டத்தில் அவன் நொறுங்கி வந்திருப்பவனை மீண்டும் தலையில ஓங்கி அடிப்பது போலத்தான் வட்டிக்கு பணம் தருதல். எனவே எந்த இடத்திலெல்லாம் வட்டிக்கு தருபவர்கள் வசதியானவர்களாக, வட்டிக்கு வாங்குபவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான பெரிய ஒரு கேடு, ஒரு துரோகம் இவற்றில் நடக்கிறது. இறைவனுடைய கிருபை தன்மைக்கு நேர் மாற்றம் ஒரு ஏழையை சுரண்டுதல் என்பது. வட்டி தடுக்கப்பட்டதற்கான எத்தனையோ காரணங்களை பல்வேறு வகைகளில் யோசிக்கலாம். ஆனால் இந்த காரணங்களை எல்லாம் நகர்த்தி வச்சிடலாம். ஒன்று மட்டும் போதும். என்ன தெரியுமா, இறைவன் இதை தடை செய்து விட்டான். காரணம் புரிந்தாலும் காரணம் புரியாவிட்டாலும் அது தடைதான், அது ஹராம் தான்.
அந்த ஹராமை செய்யக்கூடாது, அந்த ஹராமின் பக்கம் போகக்கூடாது, வாழ்க்கை முழுக்க அந்த பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்கிற முடிவுக்கு வருவதற்கு இவனுக்கு காரண காரியம் தேவையில்லை. வட்டி ஏன் தடுக்கப்பட்டது என்று நூற்றுக்கணக்கான காரணங்களை வரிசைப்படுத்தி அடுக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று போதும். என்ன தெரியுமா? குர்ஆனில் அந்த வார்த்தை வருகிறது, அஹல்லல்லாஹுல் பை வ ஹர்ரமர் ரிபா. வியாபாரத்தை இறைவன் ஆகுமாக்கி இருக்கிறான், வட்டியை இறைவன் தடுத்திருக்கிறான். இந்த ஒரு வாசகம் போதும். நமக்கு காரணமே புரியாவிட்டாலும் இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமினுடைய மனப்பாங்கு. ஒரு முஸ்லிம் சில விஷயங்கள் இறைவன் ஏன் இப்படி அமைத்திருக்கிறான் என்று நம் அறிவுக்கு புலப்படும், சில நேரம் நம் சிற்றறிவுக்கு புலப்படாது. காரணம், மனிதன் பெற்றிருப்பது ஒரு குறுமதி, அவனுடைய சிற்றறிவு. அதை தாண்டி அவன் போகக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஹராம், இது விளக்கப்பட்டது, இது உங்களுக்கு ஆகாது. தானாக நாம் விலகி கொள்ள வேண்டும். இங்கே இன்னும் ஒரு ஆபத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால், வட்டி சில நேரம் ஏதாவது ஒரு முஸ்லிம் அதில் விழுகிறான், வட்டி வாங்குகிறான், வட்டி கொடுக்கிறான், வங்கியில் பெற்றிருக்கிறான், அல்லது இவன் வங்கிக்கு கட்டி கொண்டிருக்கிறான், இருக்கட்டும். இது வட்டி செய்பவன் பாவி என்று சொல்லலாம், பாவம் என்று சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி இது சரிதானே, இது ஏன் கூடாது என்று பேசினால் அது பெரிய ஆபத்து. முஸ்லிமை முஸ்லிமாக இல்லாமல் இஸ்லாமிய வட்டத்திலே இருந்து அவனை வெளியேற்றிவிடும், அவன் காஃபிராகி விடுவான். பொதுவாகவே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிற எந்த குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றம் செய்பவன் பாவி, நியாயப்படுத்தினால் அவன் முஸ்லிம் அல்ல. செய்து விடுகிறான், அவ்வப்போது செய்து விடுகிறான், இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தௌபா செய்கிறான், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான், அல்லாஹ்வும் இரக்க குணத்தால் மன்னிக்கிறான், அது வேறு. பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது வேறு. அந்த பாவத்தையே நியாயப்படுத்துதல் என்கிற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. ஒரு விபச்சாரம் செய்துவிட்டவன் பாவி, அவன் இறைவனிடத்தில் திருந்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், மீள வேண்டும், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி தர வேண்டும். ஆனால் அதையே ஏன் விபச்சாரம் கூடாது என்று ஒருவன் பேச ஆரம்பித்தால் அவன் காஃபிராகி விடுவான், அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவான். எனவே முஸ்லிமாக இருப்பதற்கு இந்த பெரும் பாவங்கள் உண்மையாகவே இவைகள் தடுக்கப்பட்ட பாவம் தான் என்பதை தெளிவாக உணர வேண்டும். இனி இந்த உலகமும் மறு உலகமும், இந்த இரண்டிலேயும் ஒரு வட்டிக்காரன் சம்பந்தமாக திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நிறைய குறைபாடுகள், அவன் சந்திக்க இருக்கின்ற பேரழிவுகள், கேவலங்கள் சொல்லி மாளாதவை. முதல் செய்தி நீங்கள் குறித்து கொள்ளலாம், எங்கு வேண்டுமானாலும் உலகத்தில் பாருங்கள், வட்டி வளருவது போல தெரியும், ஆனால் பெரிய சரிவிலே கொண்டு போய் தள்ளும். பார்ப்பதற்கு முதலில் வளருவது போன்று தெரியும், கல்லா நிறையும், பாக்கெட்டு நிறையும், மாளிகைகளெல்லாம் கட்டுவது போன்று தெரியும், உச்சகட்டமாக உலகத்தை அனுபவித்து பவனி வருவது போல தெரியும். ஆனால் பெரிய ஆபத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான் என்று பொருள். வட்டிக்காரன் எந்த காலத்திலேயும் அவன் வாழ்வாங்கு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஒருவேளை அவன் வாழுகிற காலத்தில் அவனை பாதிக்காவிட்டாலும் கூட அவன் வம்சத்தையாவது பாதிக்கும். இது அவ்வளவு ஒரு மோசமான நோய். தசூலுல் பரக்கத்து, முதல் விஷயம் பரக்கத் என்கிற இறைவனின் அபிவிருத்தி. கொஞ்சமா இருந்தாலும் நிம்மதியா வாழ்றோம் இல்லையா இந்த வாழ்க்கை, இது இறைவன் நிச்சயமாக அது எடுபட்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன்ன ஆகிபதஹு வ இன் கதுர வ அன்ன ஆகிபதஹு தஸீரு இலா கல். இது வளருவது போன்றும் அதிகமாகுவது போன்றும் தெரிந்தாலும் இதனுடைய முடிவு குறைவில் போய் முடியும். இது எந்த காலத்திலேயும் பொய் பேசாத நுபுவத்தினுடைய நபித்துவ நாவில இருந்து வெளிவந்த வார்த்தை. இன்னொன்று, வட்டிக்காரன் மிக மோசமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் ஏழைகளுடைய பத்துவா, ஏழைகளின் சாபம். ஒரு கஷ்டத்திற்கு வரக்கூடியவனை இவன் சுரண்டி விட்டானே என்கிற போது அவன் வயிறு எரிந்து அவன் நெஞ்சம் குமுறி அது வாயிலே வார்த்தைகளாக வருகிற போது நிச்சயம் உன் வாழ்க்கையில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். எல்லாருடைய வாக்கும் சாதாரணமானது அல்ல. அதுவும் ஹதீஸிலே வருகிறது, எந்த இடத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் பத்துவா செய்தால் அந்த பத்துவா உடனடியாக கபூலாகும். அதுபோலத்தான் ஒரு கஷ்டத்திற்கு கை நீட்டுபவரிடத்தில் நீங்கள் வாங்குகிற அந்த செயல் ஏழைகளின் பத்துவாவை கொண்டு தருகிறது. இனி இது போக மறு உலகம் என்று சொன்னால் அங்கே நடைபெறுகிற விசாரணைகளும் இவன் அனுபவிப்பவைகளும் ஏராளம்.
ஹதீஸில் வருது இல்லையா, பிரபலமான ஹதீஸ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏழைகள் சுவனம் சென்றதற்கு பின்னால் 500 ஆண்டுகள் கழித்து பணக்காரர்கள் சுவனம் செல்வார்கள் அப்படின்னு ஹதீஸு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க, நிறைய இவர்கள் கணக்கு வழக்கு விசாரணைகள், இவர்கள் சம்பாதித்தது செலவழித்தது, இதற்கெல்லாம் பதில் சொல்லுவதற்காக இத்தனை ஆண்டு காலங்கள் என்று வருகிறது அல்லவா. நல்ல சம்பாத்தியம் பண்ணவன் 500 வருஷத்துக்கு பின்னாடி போறான்னா இந்த சம்பாத்தியம் பண்ணவன் எப்படி என்பதை யோசிக்க வேண்டும். இவனுடைய சம்பாத்தியமே சரியில்லாத சம்பாத்தியமாச்சே. வட்டியோடு சம்பந்தப்படுபவர்கள் சுமார் 10 பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்திருக்கிறார்கள். இறை அருளை விட்டும் தூரமானவர்கள். வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், வட்டிக்கு உதவி செய்கிறவன், வட்டிக்கு கணக்கு எழுதுறவன், வட்டிக்காக வேண்டி வழிகாட்டுறவன், வட்டிக்காக ஒரு பென்சில் சீவி கொடுப்பவன், அல்லது வட்டிக்கு முகவராக இருப்பவன், ஆள் பிடித்து கொடுப்பவன், இவங்க எல்லாமே சமநிலை குற்றவாளிகள். நாம் வட்டிக்காரன்ட்ட கொண்டு போய் விட்டுட்டோம் அவ்வளோதானே, அந்த குறிப்பிட்ட அந்த மார்வாடி கடையில் கொண்டு போய் அட்ரஸ் தானே காட்டணும், நாம் வேற ஒன்றும் செய்யல. இல்லை, வட்டியோடு சம்பந்தப்படுகின்ற எல்லா குற்றவாளிகளுக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வரிசையிலே பார்த்தால் இத்தனை பேர் சபிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற வட்டி இறைவனிடத்தில் எவ்வளவு பெரிய கோபமாக இருக்கலாம் என்று யோசிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு தூரம் திருக்குர்ஆனில் சொல்லப்படுகிற ஒரு வட்டிக்காரன், வட்டியோடு சம்பந்தப்பட்டவன் எதிர்கொள்ளுகின்ற செய்திகள்ல ரொம்ப முக்கியமான கடுமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு இடத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகிறான், ஒன்று விற்று, இல்லைன்னா இறைவனோடு யுத்தம் புரிய தயாராகு என்று வருகிறது வாசகம். இத்தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா, வட்டியில இருந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கியது போக மீதமுள்ளவற்றை விட்டுவிடுங்கள். வதரு மா பகி, விட்டுவிடுங்கள். இல்லாவிட்டால் ஹதீஸ்ல வருகிறது, ஆயத்துல வருகிறது, குர்ஆனுடைய வசனம், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள். யுத்தத்துக்கு கூப்பிடுறதுன்னா இறைவன் சண்டைக்கு கூப்பிடுறான்னா, எங்க இறைவன் கிருபை செய்கிறான், இறைவனுடைய அடிமை நாங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அவன் என்ன செய்கிறான்? இந்த குற்றம் புரிபவனை மட்டும் நீ வா, நீ மனித குலத்தோடு ஏழைகளோடு சமூகத்தோடெல்லாம் மோதல, நீ என்கிட்ட மோதற, வா யுத்தத்துக்கு வா என்று கூப்பிடுகிறான். திருக்குர்ஆனில் யுத்த பிரகடனம் செய்யப்படுகின்ற ஒரே குற்றவாளி வட்டி வாங்குபவன் தான், வட்டியோடு சம்பந்தப்படுபவன் தான். அப்படியானால் எவ்வளவு பெரிய அபாயம் இந்த வட்டிக்குள்ள இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் பரவலா இது இல்லாம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. எந்த அளவிற்கு நியாயப்படுத்தி கூட பேசுகிறார்கள். இன்னைக்கெல்லாம் வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது, இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம முடியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாது, அது வட்டி சம்பந்தப்படாம எந்த பிசினஸ் போய் பண்ண முடியும், யார் பேங்க்ல வரவு செலவு இல்லாம என்ன பண்ண முடியும், நிறைய இப்படி பேசுகிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் தயவு செய்து இதை மிகை என்று கருத வேண்டாம். வட்டி வாங்கியோ கொடுத்தோ உங்கள் வயிறை நிரப்ப முடியும் என்று இருக்கிற ஒரு சூழ்நிலையும், கையேந்தி தெருவாக கையேந்தி பிழைக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்தால் இஸ்லாமிய பார்வையில் கையேந்துவது தான் மேலே ஒழிய வட்டி வாங்குவது கூடாது. இதென்ன நீங்க பிச்சை எடுப்பதை அனுமதிக்கிறீர்களே, யாசகம் கேட்கறத போய் சிறந்ததுன்னு சொல்றீங்களே, வட்டியை விட யாசகம் எவ்வளவோ மேல். உயர்ந்த தலையணைகளோடும் பஞ்சுமெத்தைகளோடும் உட்கார்ந்திருக்கின்ற வட்டியில் சம்பாதித்த வனப்பிற்குரிய ஒரு பணக்காரனை விடவும் கையில திருவோட்டோடு, கையில கிழிந்த கந்தல் ஆடையோடு தெருவாக பிச்சை எடுப்பவன் எவ்வளவோ மேல். அனுமதிக்கப்பட்ட முறையில் சம்பாதித்தால் மட்டும்தான் அது உடலிலும் ஒட்டும், உயிரிலையும் வளர்க்கும். அது அல்லாமல் செய்யப்படுவது அல்லாஹ்வுடைய கோபத்தை எவ்வளவு தூரம் இன்னைக்கு பரவலாக இது வந்து விட்டது. எல்லா இடத்திலையும் வட்டியை கிட்டத்தட்ட நியாயப்படுத்துகிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், சயஅதி அலன்னாஸு ஸமானுன், பின்னால் மக்களுக்கு ஒரு காலம் வரும், லா யப்கா அஹதுன் இல்லா அகல ரிபா, வட்டியை சாப்பிடாத யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாம் வட்டியை சாப்பிடுவார்கள். ஃபமன் லம் யஅகுலுஹு, யாராவது வட்டி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாலும் அஸாபஹு மின் குபாரிஹி, வட்டியினுடைய புழுதியாவது அவங்க மேலே படும்.
அதாவது முழுமையாக நான் வட்டிக்கு போக மாட்டேன் அப்படின்னு இதாக இருந்தாலும் வட்டியோட தூசாவது படும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த காலமோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு எல்லா தொழில்துறைகளிலேயும் வட்டி புகுந்திருக்கிறது. எல்லா வீடுகள், ஏழை பணக்காரன் எல்லா வீடுகளிலேயும் வட்டி புகுந்திருக்கிறது. வட்டி இந்த நூற்றாண்டில் அனுமதிக்கப்பட்ட பொருளை போல ஆகியிருக்கிறது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டிய காலம் இதுவோ என்று யோசிக்க தோன்றுகிறது. மறுபக்கம் வாழ்ந்த முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் சொல்லுகிறார்கள், தரக்னா திஸ்அத அஷாரின் மகாஃபத்தர் ரிபா, திஸ்அத அஷாரில் ஹலால். ஒரு சட்டை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான், 10 திர்ஹத்துக்கு வாங்கியிருக்கிறான். 9 திர்ஹம் அனுமதிக்கப்பட்ட காசு, நல்ல காசு. ஒரே ஒரு திர்ஹம் அது வட்டி காசு என்றால் அந்த ஒரு திர்ஹம் இருப்பதால் அந்த சட்டையை நாங்கள் தீண்டக்கூட மாட்டோம். இதுதான் சஹாபாக்களின் வாழ்க்கை, இதுதான் தாபியீன்களுடைய வாழ்க்கை. 10லே 9 பியூர், ஒன்னே ஒன்று மட்டும், ஒரே 1% மட்டும் கெட்ட காசு கலந்திருக்கிறது, வட்டி கலந்திருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், 10ஐயும் தள்ளி விடுவோமே ஒழிய அந்த ஒன்று இருக்கிற வரை அனுமதிக்கப்பட்ட 9ஐயும் எடுக்க மாட்டோம். வட்டியினுடைய பேணுதல் என்பது இதுதான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வட்டியை வார்த்தையிலே சொல்லிவிட்டு நீங்கள்லாம் வட்டியை விட்டு தகுந்துங்க அப்படின்னு சொன்னதல்ல. ஒரு திரண்ட மக்களிடத்தில் வட்டியை குறித்து பேசிவிட்டு தங்களுடைய ஹஜ்ஜின் போது அறிவிப்பு செய்தார்கள். என்ன அறிவிப்பு தெரியுமா? இதோ எனது சிறிய தந்தை அப்பாஸ், எனது சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஊரில் நிறைய பேர் வட்டி வாங்கி இருக்கிறீர்கள், அவருக்கு கட்ட வேண்டிய தொகை இருக்கிறது வட்டி. நான் இந்த இடத்தில் நின்று வட்டி தடை செய்யப்படுகிறது என்று சொல்லியதோடு அல்ல, இவரின் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபிகள் நாயகத்தின் பாணி. எந்த சீர்திருத்தத்தையும் தங்கள் குடும்பத்திலிருந்து துவங்குவார்கள். பொதுவாகவே தலைவர்கள் என்றால் சீர்திருத்தம் அடுத்தவனுக்குத்தான், அவர்களுடைய குடும்பத்திற்கு சீர்திருத்தம் வர தாமதமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நல்லதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் அல்லது எந்த தீயதிலே இருந்து விலகுமாறு மக்களிடத்திலே சொன்னாலும் அதன் துவக்கத்தை தங்கள் வீட்டிலே இருந்து துவங்குவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் 1,00,000 பேருக்கு மேல் திரண்ட அவர்களுடைய ஹஜ் பயணத்தின் போது வட்டி முழுமையாக தடை செய்யப்படுகிறது என்று சொன்ன கையோடு முதலில் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வரவேண்டிய வட்டி பணத்தை எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் என்றார்கள். சுமார் 80,000 திர்ஹங்களுக்கு மேலாக, இன்றைய தேதியின் மதிப்பீட்டில் சொன்னால் பல கோடி ரூபாய்கள் வரவேண்டியவைகளை வட்டியை வேண்டாம் என்று தள்ளுபடி செய்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீர்திருத்தத்திற்கான முதல் படியை அவர்களின் இல்லத்திலிருந்து துவக்குகிறார்கள். பெருமானார் ஓட விரட்டிய வட்டி ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பத்தில் தலை காட்டவில்லை. பல்லாண்டுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு போவதற்கு முன் அங்கே இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? எல்லா முஸ்லிம்களும் யூதர்களிடம் வட்டிக்கு வாங்கியிருந்தார்கள். கஷ்டம் வந்துச்சுன்னா போய் யூதன்ட்ட கையை நீட்டுவாங்க, அவன் காசை கொடுப்பான். உழைக்காமல் இப்படியே பணம் கொடுத்து பணத்தை பெருக்கிக் கொள்வதை தொழிலாக கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவுடன் யோசித்தார்கள், இதற்கு என்ன செய்யலாம்? அவர்கள் கண்டுபிடித்த மகத்தான வழிதான் என்ன தெரியுமா? இங்கிருந்து மக்காவிலே போனவர்களுக்கு வியாபாரம் தான் தெரியும், எந்த உற்பத்தியும் தெரியாது. மதீனாவிலே இருந்தவர்களுக்கு உற்பத்தி தான் தெரியும், பேரித்தம்பழ தோட்டங்கள், அதில் அறுவடை செய்வார்கள், எக்கச்சக்கமான பழங்கள், அதை விற்பனை செய்ய தெரியாது. அந்த உற்பத்தியாளரையும் இந்த வியாபாரியையும் கைகோக்க வைத்தார்கள். 2 பேரும் சேர்ந்தவுடன் வட்டி காணாமல் போனது, வட்டி ஒழிந்து போனது. பெருமானார் மதீனாவிற்குள்ளே நுழைந்த 10 வருஷத்தில் டோட்டல் மதீனாவில் வட்டி இல்லை என்கிற அவர்களின் இலக்கை எட்டினார்கள் என்று சொன்னால் வட்டி மிக திட்டமிடப்பட்டு பெருமானாரால் ஒழிக்கப்பட்டது. தயவு செய்து இந்த சமுதாயம் வட்டியை மீண்டும் கையில் எடுக்கக்கூடாது. நான் துவக்கத்தில் சொன்னது போல் வளருவது போன்று தெரியலாம், அவனையோ அவன் குடும்பத்தையோ அவன் சந்ததியையோ வட்டி அழித்தே தீரும். இது சாபம் அல்ல, இது திருக்குர்ஆனின் முத்தான வார்த்தை. யம்ஹகுல்லாஹு ரிபா, இறைவன் வட்டியை அழிக்கிறான். வயுர்பி ஸதகாத்,
தர்மங்களை வளர்க்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் இந்த கொடும் தீமையில இருந்து, இந்த சமூக பொருளாதார குற்றத்தில இருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.